Hi, hello, welcome to SKC Rebels. This is Sindhu Karthik and நம்ம வந்து சீரீஸ் பார்த்துட்டு இருக்கோம். அதாவது கெரியர் பிரேக் விமன் வந்து என்ன மாதிரியான ஸ்கில்ஸ்லாம் வந்து மஸ்டாக தெரிஞ்சு வச்சிருக்கணும் பிஃபோர் தே சர்ச்சிங் ஃபார் அ ஜாப் அப்படிங்கிறத பற்றி. ஸோ ஆல்ரெடி வந்து 7 பார்ட்ஸ் ஆஃப் வீடியோ வந்து நம்ம அப்லோட் பண்ணிட்டு நம்மளோட யூடியூப் சேனலில். ஸோ அந்த வீடியோஸ் பார்க்காதவங்க அதையும் பார்த்துருங்க. டிஸ்கிரிப்ஷனில் அந்த வீடியோஸோட லிங்க்கு நான் போட்டிருக்கேன். ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 8ஆவது ஒரு ஸ்கில்லை வந்து பார்க்க போகிறோம். ஸோ அது என்ன ஸ்கில் அப்படின்னா மானிட்டைசேஷன் அவேர்னஸ். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஸ்கில். ஸோ நிறைய பேர் வந்து எல்லாமே பண்ணுவாங்க, பட் இந்த இடத்துல வந்து மிஸ் பண்ணிடுவாங்க. அது ஏன், அது எவ்வளோ முக்கியம், அது எப்படி பண்ணிக்கிறது அப்படிங்கிறது தான் வந்து நான் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். நிறையா பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கில்ஸை நல்லா லேர்ன் பண்ணிக்குவாங்க, நிறைய கோர்ஸ் வாங்கி வைப்பாங்க, அதெல்லாம் நிறையா லேர்ன் பண்ணுவாங்க. பட் அது வந்து அவங்க ஏர்னிங்ஸ் வந்துதா அப்படின்னு கேட்டால் அது பிக் கொஸ்டின் மாதிரி தான் இருக்குது. ஸோ அதனால் ஏன் அப்படின்னு அதை கொஞ்சம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இப்போது ஃபஸ்ட்டு நம்ம வந்து இதுக்கெல்லாம் வந்து தெளிவாக வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். ஃப்ரீலான்சிங்னா என்ன, ஜாப் தான் என்ன, பிஸ்னஸ் தான் என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம தெளிவாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஸோ இதெல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டா நம்மளுக்கு வந்து அந்த ஏர்னிங் அப்படிங்கிற கேப்பபிலிட்டி வந்து ஏன் இல்லை, ஏன் கம்மியாக இருக்குது, ஏன் நம்மளால் மானிட்டைஸ் பண்ண முடியல, ஏன் வந்து நம்ம ஸ்கில்லை வந்து இன்கமாக மாற்ற முடியல அப்படிங்கிறத வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். அதில் ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். ஃபர்ஸ்ட் ஃப்ரீலான்சிங் அப்படின்னா என்ன அப்படின்னா, நம்மகிட்ட ஒரு ஸ்கில் இருக்கு, ஓகேவா? ஸோ அந்த ஸ்கில்ல நம்ம மற்றவங்களுக்காக நம்ம அந்த ஸ்கில்ல நம்ம டைம் எடுத்து நம்ம பண்ணி கொடுக்குறோம், ஓகேவா? ஸோ அதை வந்து என்னன்னு சொல்லுவோம், மற்றவங்களுக்காக பண்ணி கொடுக்குறோம். நம்ம ஸ்கில்லை யூஸ் பண்ணுறோம், நம்மளோட டைமை வந்து நம்ம ஸ்பெண்ட் பண்ணி அந்த ஸ்கில்லையும் யூஸ் பண்ணி நம்ம அவங்களுக்கு ஒரு அவுட்புட் தரோம் ஒருத்தவங்களுக்கு அப்படின்னா, ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீலான்சிங். இதே வந்து நம்ம என்ன டைமுக்கு நம்ம பண்ணணும், ஸோ அது வந்து இத்தனை ஹவருக்கு இத்தனை இது ஹவர்லி பே அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இத்தனை மணி நேரம் நான் வச்சுருக்கேன். ஸோ அந்த டைம் வேல்யூ பொறுத்து நம்ம அந்த ஸ்கில் எந்த அளவுக்கு நம்ம அதை போட்டிருக்கோம் அப்படின்னு அந்த ஸ்கில் வேல்யூ பொறுத்து நம்ம அவங்கள்ட்ட மணி வாங்கிட்டா அதோட அவங்களோட கான்டாக்ட் முடிஞ்சிடுச்சு, ஓகேவா? ஸோ இது வந்து என்னன்னா ஃப்ரீலான்சிங் அப்படின்னு சொல்லுவோம். இதே வந்து ஜாப் அப்படின்னா என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா, ஒரு கம்பெனி இருக்கு. ஸோ அந்த கம்பெனியில் நம்ம போகிறோம், நம்ம இன்டர்வியூ பண்ணுறாங்க, நம்மளோட ஸ்கில்லை பார்க்குறாங்க. ஓகே, இவங்க ஸ்கில் வந்து ஒர்த்து தான், ஸோ நம்ம கம்பெனிக்கு இவங்க ஸ்கில் தேவைப்படுது, இவங்க தேவைப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ரெக்ரூட் பண்ணுவாங்க. ஸோ அந்த கம்பெனிக்காக நம்ம 9 to 5 ஒர்க் பண்ணுவோம். அது ஒர்க் ஃப்ரம் ஹோமோ இல்லை ஆஃபீஸோ, ஆனால் அந்த கம்பெனிக்காக தான் நம்ம ஒர்க் பண்ணுறோம், ஓகேவா? ஸோ அது 9 to 5 ஒர்க் பண்ணுறோம். ஸோ பல வருஷமாக ஒர்க் பண்ணுறோம், இல்லை பல மாதங்களாக ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னா அது வந்து என்னென்னா 9 to 5 ஜாப், ஓகேவா? ஸோ அதை வந்து என்னென்னு சொல்லுவாங்க, ஜாப் அப்படின்னு சொல்லலாம். இதே பிஸ்னஸ் அப்படின்னு என்னென்னா யாருமே கிடையாது, நாம தான் நம்மளோட ஓனர், ஓகேவா? ஸோ இது வந்து நமக்கு நிறைய செல்ஃப் டிசிப்ளின் இருக்கணும். இப்போ நான் வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணுறேன், இப்போ என்னோட ப்ராடக்ட், நான் வந்து ஒரு ப்ராடக்ட்டை செய்கிறேன். ஸோ அந்த ப்ராடக்டை வந்து நல்லா இருக்குது. ஸோ அந்த ப்ராடக்டை நான் நிறைய மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும்னு நினைக்கிறேன். ஸோ அது மூலிமா நான் ஏர்ன் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் அந்த ப்ராடக்ட் நல்லா போச்சு, மக்கள் மத்தியில் நல்லா போச்சு, நல்லா வேல்யூ இருக்குது அப்படின்னு மக்களுக்கு தோணுச்சு அப்படின்னா அதை நான் ஸ்கேல் பண்ணணும்னு நினைப்பேன். இந்த ஊரில் இன்னும் 2 ஊரில், இன்னும் 3 ஊரில், இன்னும் நிறைய பிரான்ச்சஸ் ஓப்பன் பண்ணணும்னு நினைப்பேன், ஸ்கேல் பண்ணணும்னு நினைப்பேன். ஸோ இது எல்லாமே நானே பண்ணணும்னு நினைக்கிறேன் இல்லையா? ஸோ இது என்னென்னா சோலோப்ரனராக நம்ம பண்ணலாம். இதை வந்து என்னென்னா பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது சோலோப்ரனராக பண்ணலாம், இல்லை வேறு யாராவது பார்ட்னர்ஷிப் சேர்த்துட்டு அவங்களோட ஹெல்ப்போட நம்ம வந்து பண்ணலாம். இது எல்லாம் இதெல்லாம் எதுக்கு கீழே வரும்னா பிஸ்னஸ் அப்படிங்கிறது கீழே வரும். ஸோ ஃப்ரீலான்சிங் பிஸ்னஸ் ஜாப் ஸோ பிஸ்னஸ் வந்து இப்போ உங்களுக்கு வந்து தெளிவாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இதில் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயுமே செல்ஃப் டிசிப்ளின் ரொம்ப முக்கியம். அது பிஸ்னஸ் அப்படிங்கிறது இன்னுமே நிறையா செல்ஃப் டிசிப்ளின் இருக்குது. ஸோ இதில் நாம் எந்த மாதிரி ஒர்க் பண்ணுறோம் அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஸோ எந்த மாதிரி ஒர்க் பண்ணாலும் கடைசியில் நம்ம என்ன எவ்வளோ ஹார்க்கு ஒர்க் பண்ணுறோமோ அதை வந்து நம்மளுக்கு வந்து ரிட்டர்ன் வரணும் அப்படின்னு நினச்சி நம்ம ஒர்க் பண்ணணும். எல்லாமே வந்து நான் வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு போவேன் அப்படின்னு சொன்னால் நமக்கு ரிட்டர்ன்ஸே வராது, ஓகேவா? ஸோ அந்த ஹவருக்கு என்ன ஒர்த்து, என்ன வேல்யூவோ அதை வந்து நம்ம வந்து திருப்பி எதிர்பார்த்து தான் நம்ம செய்யணும். ஸோ சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு போகிறது கிடையாது, ஓகேவா? ஸோ அது நம்ம பிஸ்னஸாக இருந்தாலும் சரி, ஜாபாக இருந்தாலும் சரி, ஃப்ரீலான்சிங்காக இருந்தாலும் சரி.
ஸோ அதுக்கான இப்போ ஃப்ரீலான்சிங் அப்படின்னு எடுத்துட்டோம்னா அதுக்கான பிளாட்ஃபார்ம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அப்பர், ஃபைவர் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீலான்ஸாக நம்ம பண்ணி கொடுக்கறதுக்கு உண்டான பிளாட்ஃபார்ம்ஸ். எட்சி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ப்ராடக்ட்ஸ், நம்ம ஏதோ ப்ராடக்ட்ஸ் செய்கிறோம் அப்படின்னா ஸோ அந்த ப்ராடக்ட் வந்து நம்ம எட்சியில் அப்லோட் பண்ணி ஹேண்ட்மேட் ப்ராடக்ட்ஸாக இருக்கலாம். ஸோ அந்த ப்ராடக்ட்ஸ் வந்து எட்சியில் அப்லோட் பண்ணி அதை நம்ம சேல் பண்ணுறோம் ஆன்லைன்லேயே. ஸோ அது மூலமாக நம்மளுக்கு வந்து ஏர்னிங்ஸ் வரும். இதே லிங்க்டின் அப்படின்னா நம்மளோட சர்வீஸ் பேஸ்ட் பிஸ்னஸ் நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்னா ஸோ நம்ம என்ன சர்வீஸ் பண்ணி கொடுக்குறோம், யார் பண்ணி கொடுக்குறோம், என்ன மாதிரி பண்ணுறோம் அப்படிங்கிறது வந்து நம்ம லிங்க்டின்ல போடலாம். ஸோ அது மூலயமா நம்மளுக்கு வந்து அப்ரோச் நிறையா வரும், நிறைய கிளைண்ட் கிடைப்பாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து நம்மளோட சர்வீஸ் பண்ணிட்டு அது மூலமாக ஏர்னிங்ஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரியான பிளாட்ஃபார்ம்ஸ் வந்து நம்மளுக்கு இந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ணுவோம், ஃப்ரீலான்சிங் பண்ணுவோம், ஜாப் பண்ணுவோம், இந்த மாதிரி பிளாட்ஃபார்ம்ஸ் தான் நம்ம ட்ரை பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து இன்னொரு முக்கியமான விஷயம் நம்ம என்ன தெரிஞ்சு வச்சுக்கணும் அப்படின்னா ப்ரைஸிங் பேசிக்ஸ் பற்றி தெரிஞ்சு வச்சுக்கணும். அதாவது நாங்கள் வந்து சர்வீஸ் பண்ணுறோம் இல்லை ப்ராடக்ட் சேல் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம ப்ராடக்ட்டுக்கும் நம்ம சர்வீஸுக்கும் வந்து என்ன மாதிரி ப்ரைஸிங் வைக்கணும் அப்படிங்கிறத நம்ம மார்க்கெட் ரிசர்ச் பண்ணணும். இதே மாதிரி ப்ராடக்ட்டோ சர்வீஸோ கண்டிப்பாக மற்றவங்களும் பண்ணிகிட்டு இருப்பாங்க இல்லையா? ஸோ அவங்க என்ன ப்ரைஸ் விற்கிறாங்க, ப்ரைஸ் வச்சு சேல் பண்ணுறாங்க அப்படிங்கிற ப்ரைஸிங் டீட்டெயில்ஸ் வைக்கணும். ப்ரைஸ் அதிகமாக வச்சாலும் நம்மளுக்கு ஒன்றும் நம்மக்கிட்ட யாரும் வந்து வாங்க மாட்டாங்க. ப்ரைஸ் ரொம்ப கம்மியானா அது ரொம்ப நஷ்டத்தை தான் கொடுக்கும். அதனால் ப்ரைஸிங் ரொம்ப முக்கியம். ஸோ ப்ரைஸிங் டீட்டெயில்ஸை பற்றி மார்க்கெட் ரிசர்ச் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம நிறைய தெரிஞ்சு வச்சுட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு நம்ம வந்து இந்த மாதிரி பிஸ்னஸாக பண்ணுறதும் சர்வீஸ் பண்ணுறதும் எதுனாலும் நம்ம பண்ணலாம். ஓகேவா? ஸோ ஃப்ரீலான்ஸ் பண்ணுறதா இருந்தாலும் பிஸ்னஸ் பண்ணுறதா இருந்தாலும் ஜாப் பண்ணுறதா இருந்தாலும் நம்மளோட போர்ட்ஃபோலியோ நம்ம ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அதாவது நம்ம இதுக்கு முன்னாடி என்ன பண்ணியிருக்கோம், கோர்சஸ் எதாவது பண்ணியிருக்கோம், சர்வீஸ் பண்ணுறோம்னா அந்த சர்வீஸ் எதாவது வந்து கோர்சஸ் பண்ணியிருக்கோமா, இல்லை யாருக்காவது ப்ராஜெக்ட் செஞ்சு கொடுத்துருக்கோமா, அந்த மாதிரி என்னென்ன ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு லிஸ்ட் அவுட் பண்ணி வைக்கணும், லிஸ்ட் டவுன் பண்ணணும். ஸோ அதெல்லாம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதை பார்த்து தான் நம்மளுக்கு வந்து நிறைய கிளைண்ட் வந்து நம்மளுக்கு அப்ரோச் பண்ணி எனக்கு இந்த ப்ராஜெக்ட் பண்ணிட்டாங்க, நீங்கள் ஆல்ரெடி பண்ணியிருக்கீங்க, அதெல்லாம் பிடிச்சிருந்தா தானே நம்மகிட்ட வருவாங்க. ஸோ அந்த போர்ட்ஃபோலியோ வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது நம்ம ரொம்ப அழகாக நம்ம ரெடி பண்ணி வைக்கணும். அது வந்து நம்மளுக்கு ரொம்பவே நம்மளுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸை வந்து நம்மளுக்கு மேக் பண்ணி தரும். ஓகேவா? ஸோ இதெல்லாம் தான் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட்ஸ். நான் திரும்ப சொல்கிறது தான், அது வந்து பர் ஹவர் வேல்யூ. அதாவது நீங்கள் எவ்வளோ மணி நேரம் வேலை செய்கிறீங்களோ அத்தனை மணி நேரமும் வந்து நீங்கள் ஸ்ட்ராங்காக வேலை செய்கிறீங்க, ரொம்ப அதுலேயே ரொம்ப இன்வால்வாகி வேலை செய்கிறீங்க அப்படின்னா அந்த பர் ஹவர் வேல்யூ ரொம்ப முக்கியம். இத்தனை மணி நேரம் நான் வேலை செஞ்சோம், அப்படியே இந்த ஸ்கில்ஸை நான் யூஸ் பண்ணணும், அப்படியே இந்த பர் ஹவர் வேல்யூ என்ன அப்படிங்கிறது வந்து நான் இன்னொரு வீடியோவில் வந்து எப்படி உங்களுக்கு பர் ஹவர் வேல்யூ கால்குலேட் பண்ணுறது அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போதைக்கு பர் ஹவருக்கு வேல்யூ என்ன அப்படிங்கிறது நீங்களும் சர்ச் பண்ணுங்கள். நான் அதை தெரியும் உங்களுக்கு இன்னொரு வீடியோ சொல்லிச்சு. பர் ஹவர் வேல்யூ பேஸ் பண்ணி தான் நம்மளோட எல்லா ஒர்க்குமே இருக்கணும். ஃப்ரீலான்ஸிங் இருந்தாலும் ஜாப் இருந்தாலும் பிஸ்னஸ் இருந்தாலும். ஓகேவா? ஸோ அதை பற்றி திங்க் பண்ணிட்டு ஸோ அதை என்ன ஏர்னிங்ஸ் நம்ம போடுறோம், இவ்வளோ ஹார்ட் ஒர்க் போடுறோம், டைம் இது பண்ணுறோம், இவ்வளோ டூல் யூஸ் பண்ணி இவ்வளோ ஸ்கில்ல கற்றுக்கணும், அந்த ஸ்கில்லோட நாலேஜ் வந்து இன்புட்டாக கொடுக்குறோம் அப்படின்னா அப்போ திருப்பி உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் வரணும் இல்லை? ஸோ அது வர மாதிரியான ஒர்க்கை தான் நீங்கள் பண்ணணும். சரியா? ஸோ இதை வந்து நீங்கள் தெளிவாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட ஸ்கில்லை உங்களால் இன்கமாக மாற்ற முடியும் 100%. ஓகேவா? ஸோ இந்த மானிட்டைசேஷன் அவேர்னஸ் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதை நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு ஓரளவுக்கு தெரிய வச்சுருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ இதுக்கு முன்னாடி இருக்க 7 parts ஆஃப் வீடியோவும் நீங்கள் வந்து பார்த்துருங்க, அதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த 8th வீடியோ, ஸோ அப்கமிங் 9th வீடியோவும் வரும், அதையும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். தேங்க்யூ.